எல்லாரும் எழுந்திருந்து எல்லாரும் எழுந்திருந்து சங்கீதம் 23 ஆங்கிலத்திலே வாசிப்போம். முதலாவதாக This is the Lord doing. It is marvelous in our eyes. The Lord is my shepherd, I shall not want. He maketh me not lie down in green pastures. He leadeth me beside those still waters. He restoreth my soul and leadeth me in the paths of righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of the shadows of death, I will not fear no evil, for thou art with me. Thy rod, thy staff, they comfort me. They prepare a table before me in the presence of my enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. ஆமென். அடுத்ததாக சங்கீதம் 23 தமிழிலே வாசித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவர், வாக்குரைத்தவர். அப்பா, நீர் வாக்கு மாறாத தேவன். எங்கள் எபினேசரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்த தேவனே அப்பா, கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணி போல காத்து எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அற்புதமான காரியங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்த தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்து விட்ட தேவனே அப்பா, வருஷத்தின் நடுவிலே ஆண்டவரே, வருஷத்தின் நடுவிலே நன்மைகளை செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி வருஷத்தின் நடுவிலே நன்மையை செய்கிற தேவன் அவர். அவரை நாங்கள் ஆண்டவரே அப்பா, அவரை நாங்கள் அன்போடு அவரோடு உறவாடி எங்கள் வேண்டுதல்களை அவரிடத்திலே சோர்ந்து போகாமல் நாங்கள் அவரிடத்திலே கேட்டு அவர் எங்களுக்கு தந்த வாக்கு தந்தங்களை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இன்னும் வருகிற மாதங்களை நாங்கள் நடந்து செல்லுவோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தரப்போற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் நடு மாதத்திலே ஆண்டவரே அற்புதமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் நீங்க செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் எங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டின தகப்பனே அப்பா, இந்த நாளிலும் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் நீங்க நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை வேளையிலே அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே, ஆராதனையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை நித்தமும் நடத்தி வருகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் நீங்க அதிசயமாய்
நடத்துறதுக்காக சோஸ்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே நடத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய கரம் எங்களை அணைத்து செல்லும்படியாக தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கோம். கர்த்தர் தந்த இந்த அழகான நாளுக்காய் கர்த்தரை நாங்கள் நன்றியோடு துதிப்போம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்கு நன்மைகளை தருகிற நன்மைகளை செய்கிற எங்களுடைய கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். அவரை நாங்கள் கரங்களை தட்டி பாடல்களை பாடி நாங்கள் தாமே அவரை நாங்கள் ஆராதிப்போம். என்றும் ஆனந்தமே இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்ற பாடலை கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். காலையில் நன்றி பிதாவே, நன்றி நன்றி தந்தை. ஆமென். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் சாற்றுவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் சாற்றுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது தேடலம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது தேடலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் முதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் முதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே
இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரே உம்மை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எந்த வேளையிலும் ஆண்டவரே எந்த நினைப்பிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரை காக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பாடி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீதியின் தேவன் ஆண்டவரே. நீர் அரசாடுகளுடைய தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே வழிகளில் எல்லாம் எங்களை ஆண்டவரை காக்கின்ற தேவன் ஆண்டவரே. அப்பா அவருடைய பாதம் கட்டிலே மோதாமல் ஆண்டவரே எங்களை காத்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமது சிறகுகளினால் ஆண்டவரே எங்களை மூடி ஆண்டவரே காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் வல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே நீர் அடங்காத நன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு செய்கிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சோசரம் செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் சாமி உணர்வோம். ஹல்லேலூயா நன்றி அப்பா. அவர் ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் அப்பா. எங்களுடைய ஆளுகை செய்யும் ஆண்டவர் எங்களுடைய வழி நடத்தும் ஐயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship your holy name. I worship
Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. எந்த நாளுமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோதரி. எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோதரி, என்றென்றும் சோதரி. என்றென்றும் சோதரி. நாங்கள் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரே, முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே என்றென்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்தாலே ஆண்டவரே எங்களை நீர் தூக்கி எடுத்து எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா எங்களை நீர் கண்மலை மேல் ஆண்டவரை நிறுத்தின எங்களுடைய தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதித்து பாட ஆண்டவரே 1000 நாவுகள் ஆண்டவரே போதாது ஆண்டவரே. உம்மை நாங்கள் சோஸ்தரிக்க ஆண்டவரே எங்களுக்கு 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே. நீர் எங்களை நன்மையினால் ஆண்டவரே, கிருபையினால் ஆண்டவரே முடி சூட்டுகிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய இயேசு ராஜா ஆண்டவரே. அப்பா என்னாலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு ஆண்டவரே எமக்குள்ளே ஆண்டவரே நீர் வாழுகிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் நெருக்கப்படுகிற வேடுகளில் ஆண்டவரே, நாங்கள் தள்ளப்படுகிற வேடுகளில் ஆண்டவரே நேசிக்கிற நீர் எங்களை கைவிடாத ஆண்டவரே அழைக்கிற தேவன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என்னோடு வாழ்வதே என்னாலும் சோஸ்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம். என்னோடு வாழ்வதே என்னாலும் சோஸ்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம். என்னோடு வாழ்வதே என்னாலும்
ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் அழைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் அழைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தரின் தேற்றினேன். கர்த்தரின் தேற்றினேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மை எடுத்து சொல்லுவேன், உம்மை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே ஆண்டவரே என்னாலும் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கி. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கி. எனது ஜீவனை அழிவிலிருந்து, எனது ஜீவனை அழிவிலிருந்து காத்து ரட்சித்தீரே. காத்து ரட்சித்தீரே. இயேசு ராஜாவுக்கே, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே
என்னாலும் சோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறது கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பக்கத்தில் நெருக்கப்பட்ட உடம்புக்கு போகாதபடி உடைய வலது கருமைகளை தாக்குகிறது காலை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக மறைத்து உயிர் தெழுந்து இன்றும் எங்களோடு ஜீவிக்கிற தெய்வம். அதாவது உடைய வல்லமை உடைய நாமத்துக்கு மேலான நாமம் ஒன்றும் இல்லையப்பா இந்த உலகத்தில். இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய சமூகம் எங்களுக்கு ஆனந்த பாக்கியமாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை உயர்த்துகிறது, உடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. கர்த்தாவே, எங்களுக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் போதாதப்பா. நீர் மகத்துவமானவர், மாறாதவர், உயர்ந்தவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம். Bless the Lord, O my soul. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 103வது சங்கீதத்தில், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாங்கள் ஆராதனை முடிவில் வளமையாய் எல்லா இடத்திலையும் எல்லா நேரங்களிலையும் சொல்லுகிற ஒரு காரியம், ஏதோ கடமைக்காக இல்லை. அது உண்மையான அர்த்தம் என்ன? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீரை மட்டுமாய் நீர் என்னோடு கூட இருந்தீர். இதுவரை நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இதுவரை எங்களை நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தன்னுடைய ஆத்மாவுக்கு, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. என்னுடைய முழு உள்ளமே என்னுடைய வாயுடைய வார்த்தையினால் அல்ல, சத்தம் போடுகிறதுனால அல்ல, எங்களுடைய முழு இருதயத்தோடு எங்களுடைய முழு ஆத்மாவோடு. Let's all sing that song. All the kids, youths, you need to open your mouth and sing. You know the psalmist saying, bless the Lord, oh my soul. He talked to his soul and he said, give thanks to him. Give all the glory, all the honor to him. It's from the bottom of our heart. It's all our hearts. It's not just the word. The word is powerful. Bless the Lord, oh my soul. Oh my soul. Everybody. His holy name. Oh my soul, I worship your holy name. Everybody. Bless the
இருதயத்தோடும் நாங்கள் பாடாவில்லை ஒன்றுமே வராது. We have to realize what God did things in our life. எங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்கிறதை நாங்கள் உணர்ந்தாலே ஒழிய நாங்கள் அவரை பாட முடியாது, துதிக்க முடியாது. அவள் சொல்லுகிறார், நாங்கள் எதை செய்தாலும் என்னத்தை செய்தாலும் அவரோடு இருக்கிறதான அந்த அன்பு எனக்குள்ள இல்லாவிட்டால் நாங்கள் ஓசை இருக்கிற கைத்தாலும் சும்மா கரங்களை தட்டுகிறது போலதான். If there is no love with God, it's just the sound of the claps. நான் காலையில வாசித்தோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த வசனத்தை தான் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி இருந்த பொழுதும் கர்த்தர் வேறொரு காரியத்தை தந்ததார். ஆனா காலையில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்ல அந்த வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு எங்க நடந்தாலும் சரி, என்னுடைய வாழ்வு கடைசி நிமிடத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை சேர்க்கும். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் மாறாதவர், மகத்துவமானவர், சகலத்தை வாழ்கிறவர். உமது நாமத்துக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். இதனால வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தை கட்டளையிடுகிறோம் அப்பா. நீர் அவர்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அவர்கள் இந்த இடத்திலிருந்து போகிற பொழுது கர்த்தரை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தபடியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க நடத்துங்க, நீங்க பேசுங்கப்பா. கர்த்தாவே, நாங்கள் அல்ல, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் இடங்கள்ல அமர்ந்து கொள்வோம். Hallelujah. Amen. Hallelujah. இல்லை, அதான் நான் சொல்ல வந்தேன். பிள்ளைகள் தான் நிறைஞ்சி காலையில செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்குள்ள இந்த வசனம் வந்தது. மூப்பர்கள் வாலிபர்கள் எல்லாம் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பார்கள். எழுப்புதல் அங்கிருந்து தான் வரும். அவன் ஆனா அதுக்கு கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் வச்சிருக்கிறார். பெற்றோர்களாகி எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு நாங்க தான் எண்ணெயை ஊத்தணும், திரிய கொஞ்சம் சரி செய்யணும். என்ன தெரியுமா, அந்த திரிய எப்படி மங்கி கொண்டிருந்தா அந்த திரிய கொஞ்சம் அப்படி உயர்த்தி விடணும். அந்த நேரம் சுடும்.
எண்ணெய் குறைஞ்சா எப்படி எரியும் தெரியுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய அன்றாட வாழ்க்கையில வாழும் பொழுது அந்த ஆவிக்குரிய நிலைமை குறைஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த திரி அந்த எண்ணெய் இல்லாதபடி எரிய போல எப்படி இருக்கும் தெரியுமா? பிரகாசம் அப்படிதான் இருக்கும். அந்த நெருப்பு திரிய உயர்த்த முடியுமா? முடியாது. அந்த நெருப்புக்கு முடியுமா எண்ணெயை ஊத்துறதுக்கு? அது எங்கட கையில தான் கொடுத்துரும். அப்ப எழுப்புதல் பற்றி எரியணுமா இருந்தா என்ன செய்யணும்? அந்த எழுப்புதலை யார் தூண்டி விடணும்? நாம தான் தூண்டணும். ஆமென். நல்ல கர்த்தருடைய வசனத்தில் நான் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். சத்தமா வாசிங்க. In English, louder. I need to hear the word. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Can you read in English? Therefore, if any man be in Christ, he is a new creature. All things are passed away. Behold, all things are become new. Okay, can you read that word in NIV? You have any NIV? There's it. How many of you have Bible? எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்கு கையில? Can you read that word? Therefore, if anyone is in Christ, the new creation has come. Here is new creatures, not creatures. New creation is come. The old has gone, the new is here. Old is gone, the new is here. Amen. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது. இப்ப இந்த கிறிஸ்து இதுதான் ஐடென்டிட்டி. இதுதான் என்ன சொல்றது? அடையாளம். இப்ப நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா இல்லையா என்கிறதுக்கு ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். We're going to see 3 things. We are in Christ or not. Amen. If we are in Christ, there's 3 things very important in our life. A person coming to church or somewhere, if this person in Christ, he is in Christ, the quality of his life, we can see through him. ஒரு மனுஷன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையாங்கிறத அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு தெரியும். இதனால நாங்கள் 3 காரியத்தை பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்கிறதை எப்படி அடையாளம் கண்டு கொள்கிறது? How we identify the person who is with Jesus. Amen. அதுதான் பவுல் சொல்லுகிறார். இப்படி இருக்க, அவர் இப்படி வசனத்தை தொடங்குகிறார். இப்படி இருக்க அப்படின்னு சொன்னா என்ன? அதுக்கு முதல் ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்படி இந்த காரியம் இப்படி இருக்கவே ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். முதல் வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். The first word, the 16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். இப்ப ரட்சிக்கப்பட்ட நாங்க இன்னைக்கு அநேக பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருமே எதிர்பார்க்கிறது எல்லா மனுஷரையுமே மாம்ச கண்ணாலே பார்க்கிறது.
ஒருவன் ஆவிக்குள்ள இருந்தாலும் சரி, அவன் மாம்சத்துல நடந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாகிய நாங்க என்ன செய்கிறோம்னா, உலகத்தாரை போலவே நாங்களும் மாம்ச கண்ணாலே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவனை ஜட்ஜ் பண்றோம். ஆனா கிறிஸ்து இடத்துல பவுல் சொல்லுகிறார், இது முதல் கொண்டு, எது முதல் கொண்டு, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறிய நாள் முதல் கொண்டு நாங்கள் மாம்சத்தின்படி யாரையும் பார்க்கிறதில்லை. வாசிங்க. நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இயேசுவை தெரியும், அவர் மரியாளுடைய வயிற்றில பிறந்தார் என்கிறது தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இப்ப எப்படி அறிந்திருக்கிறோம், அவர் மாம்சத்தின்படி வந்த கிறிஸ்து அல்ல, அவர் எங்களுக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்து இன்றும் எங்களோடு ஜீவிக்கிற தேவாதி தேவன். ஆமென். Can you read that word? So from now on, we regard no one from a worldly point of view. Though we once regarded Christ in this way, we do so no longer. So we are not judge people in our flesh. We are spiritually, we are born again. So when we look at others, how are we looking at others? His personality. So he said, oh, okay, this person like this person like this. But what Paul's talking about, we are not anymore like that. How we need to see? A person come to church, or a person come to, you see someone, but he is with Christ, he's go to church, he's praying, he's reading his Bible, and he is living a good Christian life. How we judge that person? The physical appearance, how we dressing, how we walking. இன்னைக்கு புதுசா ஒரு சத்தியம் வந்திருக்கு, எப்படி தெரியுமா? புதிய உபதேசம். உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதுங்கிறத வச்சுதான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, என்ன கார் வச்சிருக்கிறீங்க, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, எந்த இடத்துல வேலை செய்யறீங்கிற இந்த காரியங்களை வைத்து தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? ஒரு மனுஷன் அவன் எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கிறான், எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கிறான், செழிப்பா இருக்கிறான், எந்த ஒரு நேரத்திலையும் குறைவா இல்ல, பட்டினியா இருந்ததும் இல்ல. ஆனா நாங்க அவரை பார்க்கிறோம், எந்த பார்வையில பார்க்கிறோம்? என்னட்ட இது இருக்குது, அவன்கிட்ட இல்லை. கர்த்தர் என்னோட இருக்கிறார், அவனோட இல்லை. இது இந்த உபதேசம் இப்ப புதுசா சுத்தி கொண்டு இருக்குது. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறான்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழைய மனுஷன் அல்ல, அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் சிந்திக்கிறது, பேசுகிறது, நினைக்கிறது, பார்க்கிறது எல்லாமே எப்படி இருக்குது? புதுசா இருக்குது. எப்படி புதுசா இருக்குது? கிறிஸ்து எப்படி எங்களை பார்க்கிறாரோ, கிறிஸ்து எப்படி எங்களை நோக்குறாரோ, கிறிஸ்து எப்படி எங்களை அணுகுகிறாரோ அதே வண்ணமாய் நாங்களும் செய்யணும். அதான் பவுல் சொல்றார். So what is this new creation? How this new creation is working in our life? What we need to change in our life? You know, the way we look at others, the way we thinking about, the way we see need to change. How? Through Christ. How Christ looking at us, how Christ seeing us, how he is thinking about us. Amen.
ஆனா நாங்க என்ன செய்வோம்? நாங்க ஒரு காலம் நினைக்கிறது இல்லை. எல்லா மனுஷன் எப்படின்னு சொன்னா ஒருத்தரை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்றது. இவர் இப்படிதான் பிரதர் அவர் சொல்றது பிரதர் அவர் ஒன்றுக்குமே இல்லை அப்படி சொல்றதுக்கு நாம யார்? அதான் பவுல் சொல்றார், நாங்க யாரையும் நியாயம் தீர்க்கவோ யாரையும் குறித்து குறை சொல்லவோ குற்றம் சொல்றதுக்கோ நாங்கள் யாரு? ஆமென். இப்ப இந்த வசனத்துல பவுல் என்னத்தை சொல்ல வர, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்தா எல்லாரும் பரலோகம் போக முடியாது. தெளிப்பு ஞானஸ்தானமும் இருக்கு, முழுக்கு ஞானஸ்தானமும் இருக்கு, குழந்தை எல்லா ஞானஸ்தானமும் இருக்கு. அந்த ஞானஸ்தானத்தை வச்சுக்கொண்டு பரலோகத்துல போய் கதவு தட்ட முடியாது. அததான் பவுல் சொல்றாங்க, நாங்க ஞானஸ்தானம் எடுத்தோம் என்கிறதுக்காக, நாங்க இயேசுவிடத்துல வந்துட்டோம் என்றதுக்காக நாங்க பரலோகம் போவோம் என்கிற நிச்சயம் எங்களுக்கு இல்லை. முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன், நாங்கள் எந்த ஞானஸ்தானத்தை எடுத்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்துல நாங்கள் நிறையாவிட்டால் பரலோகம் நிச்சயம் இல்லை. ஆமென். ஒருவன் ஆவியில் நிறைந்து இருக்காவிட்டால் அவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல. இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்குள்ள இருந்து சகல சத்தியத்தோடும் சகலவற்றையும் அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அப்ப அவர் இல்லைன்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. இந்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. If there is no Holy Spirit is in our life, how are we walking? Our own thoughts, own desire, own lust. But there is a Holy Spirit guiding you, leading you. How is your life changed? The way you look others is different. The way you think is different. Amen. ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்காருன்னு அப்படித்தான் இருக்கும். லூக்கா 11:13 வாசிங்க பாப்போம். Luke chapter 11 verse 30. சீக்கிரமா. Luke chapter 11 verse 30. லூக்கா 11:13. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு சகலமும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார், சகலமும் செழிப்பாக மாற்றுவார், உன்னை உயர்த்துவார், எப்படி சொல்லியிருக்கிறார்? அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எதை தருவாராம்? பரிசுத்த ஆவியை தருவாராம். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து இருந்து நீங்க எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆமென். Read that word. If you then, though you are evil, know how to give good gifts to your children. If you give a good gift to your child, how much more will your Father in heaven give the Father in heaven, you know how much He is going to give? Double promotion, double credit, double houses. What is His promise? Give the Holy Spirit to those who Give the Holy Spirit those who are asking Him. When you ask Him, God, please help me, I'm in this situation, help me, God, to go out from this situation. What He promised? He said, I will give my Holy Spirit, He will guide you.
நீங்க அவருடைய சமூகத்துல வந்து இப்ப இருந்து ஜெபிக்கிறீங்க. நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறேன், இந்த நிலைமையில இருந்து நான் வெளியே போறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அந்த நேரம் அவர் என்ன சொல்றார், நான் உனக்கு ஆவியானவரை தருகிறேன், அந்த ஆவியானவர் நீ இந்த இடத்துல இருந்து எப்படி போகணும்னு சொல்லி உனக்கு காட்டுவார். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் முதலாவது அவன் ஆவியானவரை தரித்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார். அவர் தேவாதி தேவன், தேவனுடைய குமாரன். நாங்கள் என்ன செய்யணும்ன்றதுக்கு அவர் முன்மாதிரியா இருந்துட்டு போனார். இப்ப அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். இப்ப நாங்க நினைக்கிறோம் தானே, நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், பரலோகம் போயிடலாம். சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, வராட்டியும் சரி. அதெல்லாம் யார் பிரதர் கணக்கு போட போறா? பைபிள் வாசித்தாலும் சரி, வாசிக்காட்டியும் சரி, ஜெபித்தாலும் சரி, ஜெபிக்காட்டியும் சரி, இதெல்லாம் பிரதர் யார் பார்க்க போறா? ஆனா இயேசு ஒரு மாதிரியை வச்சிருக்கிறார். அப்படி தெரியுமா? அவரும் எங்களை போலவே ஞானஸ்தானம் எடுத்தார், தண்ணீர்ல மூழ்கி எடுத்தார். அவர் ஞானஸ்தானம் எடுத்த நேரம் யார் வந்தது? அவர் இந்த 30 வருஷமா அவர் செஞ்ச அற்புதமோ அதிசயமோ ஒண்ணுமே இல்லை. அவர் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய லைஃப்ல வந்தாரோ அந்த 3.5 வருஷம் அவருடைய லைஃபே அப்படி மாற்றி போட்டது. அந்த லைஃப் ஆனது எங்களுடைய வாழ்க்கையை அப்படி தலைகளாக புரட்டி போட்டது. ஆமென். 30 வயசுக்கு முதல்ல அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? அவர் அவருக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும். 30 வயசுக்கு முதல்ல அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் தேவாலயத்துல 12 வயசுல அவர் தேவாலயத்துல இருந்து பிரசங்கம் பண்றார். கேள்விப்பட்ட எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவன் யாருடைய பிள்ளை இப்படி பேசுறானே. அவன் இருந்தார் அவரோட. ஆனா அந்த ஞானஸ்தானம் பெற்றவர் கரையேறும் பொழுது ஆவியானவர் அவருக்குள்ள வந்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். இதுக்கு பிறகு இவருடைய வேலையை பாருங்க. இப்ப நீங்க ஞானஸ்தானத்தை எடுத்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்ப ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஆவியானவர் இருந்தா அவர் வந்து சகல காரியத்தையும் சரியான விதத்தில் செய்வார். If there is no Holy Spirit, we can walk, talk, dance, whatever we can do. If there is no Holy Spirit, the life is empty. The Holy Spirit is the one who guides you in the right path. If you can go to school, you can study, whatever you do, but there is no guidance of the Holy Spirit, everything is empty. If the Holy Spirit guides your life, He will guide you in the right path. Amen. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள நாங்கள் போகாவிட்டால் நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்களா என்ற ஒரு சந்தேகத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா ஆவியானவர் வரும் பொழுது என்ன சொல்றீங்க? அது இயேசுவே சொன்னாரு, என்னிடத்துல கேட்கும் பொழுது நான் ஆவியானவர் உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டார். ஆவியானவர் எங்க இருக்கிறார், அங்க என்ன இருக்கிறது? விடுதலை. ஆவியானவர் எங்க இருக்கிறார், அங்க என்ன இருக்கிறது? வெற்றி இருக்கிறது. ஆவியானவர் இல்லைன்னு சொன்ன ஒன்றுமே இல்லை. அதனாலதான் பாடுறோம், அசைவாடும் ஆவியே, ஆவியானவரை வாரும் தூய ஆவியே எல்லாம் பாடுறோம். ஏன் தெரியுமா? அவர் எப்பவே இந்த உலகத்துக்கு வந்துட்டார். நாங்க இப்ப இருந்து கத்திட்டு இருக்கிறோம், ஆவியானவரே வாரம் 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 வாரம். ஏன் சொன்ன இன்னும் வரைக்கும் ஆவியானவர் எங்களுக்குள்ள வரல. அவர் எங்களுக்குள்ள வராதபடியாதான் வாழ்நாண்டவரே வாங்க இந்த ஜனங்களை நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கும்? பக்கத்துல இருக்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்க மாட்டோம்.
அவர் என்ன நினைப்பாரோடு யோசிக்க மாட்டோம். ஆவியில் நிறைந்து நாங்கள் பாடுவோம், ஆவியில் நிறைந்து துதிப்போம், ஆவியில் நிறைந்து ஜெபிப்போம். அது இல்லாத பட்சத்துல தான் அவர் என்ன செய்றார், இவர் என்ன செய்றார்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். ஆவியானவருடைய நிறைவில்லாவிட்டால் வருகிற எந்த தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசனம் இல்லை. தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா வரும்? ஆவியானவரே பேசுவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவருடைய செயல்பாடு இல்லாட்டி சொன்னா சபையில எழுப்புதல் வராது, செயல்பாடுகள் நடக்காது, எந்த ஒரு ஆவியும் இல்லை. வெளிப்படுத்தல தேவன் சொல்லும் பொழுது சொன்னார், நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம, ஒன்று குளிரா இருந்து உலகத்தோட இருக்கணும், இல்ல ஆவியில இருக்கிற மாதிரி தான் ஆவியிலே இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் நடுவுக்குள்ள இருந்து இருந்தா ஆண்டவர் சொல்றார், உன்னை என்ன செய்து போடுவான்? எவ்வளவு வரவறுப்பான காரியம் தெரியுமா? அவர் வாந்தி பண்ணாருன்னு சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நாரும், வாழ்க்கையே நாரும். ஆமென். நாங்க குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நாரும். ஆமென். நாராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆமென். தேவன் தம்முடைய ஜனங்களை அறிந்து கொண்டு வருங்காலத்துல எதிர்காலத்துல எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும், ஊழியங்கள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், எங்களுடைய தொழில் எப்படி இருக்கணும், எங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும் என்கிற காரியத்தை ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து நடத்தி எதிர்காலத்தை குறித்ததான திட்டங்களை எங்களுக்கு இப்பொழுதே தெரியப்படுத்துவார். இது ஆவியானவர் இருந்தா மாத்திரம்தான் நடக்கும். சும்மா பிரதர் நானும் கிறிஸ்டியன் தான் பிரதர், நானும் சேர்ச்சுக்கு போறதான் பிரதர், ஐயோ பிரதர் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நாங்க நீங்கெல்லாம் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா இப்ப நேத்து ரட்சிக்கப்பட்டவர் எப்படி திரும்ப இருப்பார்? ஆவியில நிறைந்திருப்பார். இவர் 10 வருஷத்துக்கு முதல் ரட்சிக்கப்பட்டவர் எப்படி இருப்பார் தெரியுமா? இவரை விட மோசமா இருப்பார். நாங்க வெளியில எப்படின்னு சொன்னா கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறதுனால ஓ எங்களுக்கு கீழே தான் அவர். ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி தெரியுமா? 2 மனுஷன் ஜெபிக்க போன தேவாலயத்துக்கு, ஒருத்தன் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறான்? ஆண்டவரே நான் பாருங்க எப்படி இருக்கிறேன், தவறாம ஆலயத்துக்கு வாரும், உபவாச கூட்டத்துக்கு வாரும், தசம பாவம் கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், கடுகு வெந்தயத்துல இருந்து சீரகம் எல்லாத்தையும் கொடுக்குறேன். அடுத்த பக்கம் அந்த பக்கம் ஒருத்தன் இருந்து தலையை குனிஞ்சு சொல்றான், ஆண்டவரே நான் தலையை நிமிர்ந்து கூட உங்களை பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவன். இப்படி இருந்து என்னுடைய வாழ்க்கையை நீர் மாத்தி இருக்கிறீர். நீர் தான் தேவன். அவன் தன்னை தாழ்த்துகிறான். தேவன் எந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார்? எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை தேவன் ஏற்றுக்கொள்வார். எந்த மனுஷன் தான் செய்யறதெல்லாம் நான் தான் இவ்வளவு கொடுக்குறேன், நான் தான் இவ்வளவு கொடுக்குறேன், நான் தான் இந்த இடத்துல பெரிய, இப்படி யாராவது இருப்பாங்க கர்த்தர் அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எப்பயுமே யாராவது பெருமை உள்ளவர்கள் இருப்பாங்களா இருந்தா முதலாவது எதிரி யார் தெரியுமா? அவர்களுக்கு தேவன் தான் முதலாவது எதிரி. ஏன்னா தேவனுக்கு அது பிடிக்காது. பெருமையோடும் மேட்டிமையோடும் ஒருத்தன் இருந்தான். நான் தேவனுக்கெல்லாம் மேல போகணும்னு சொல்லி நினைச்சான். தேவன் பிடிச்சு கீழே தள்ளிட்டார். அவன் இருந்து கொண்டுதான் இப்ப என்ன செய்யறான்? எங்களை தேவனை விட பெரிய ஆளை போல எல்லாரும் விட பெரிய ஆளாகணும்னு சொல்லி எங்களை நினைச்சு எங்களையும் அந்த வழிக்கு தள்ளிட்டு இருக்கான். ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். John chapter 16 verse 13. கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய வெளிப்பாடு எங்களுக்கு ஏன் தெரியுமா அந்த கிறிஸ்தவர்கள்ன்ற பெயர் வந்திருக்கு? தமிழ்லையும் இருக்கு, ஆங்கிலத்தையும் இருக்குது. Why we call Christians? ஏன் நாங்கள் கிறிஸ்தவர்கள் எங்களை சொல்றாங்க? பைபிள் எங்கேயாவது சொல்லியிருக்கா நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்லி? அப்போஸ்தலர் புத்தகத்துல
அவர்கள் தேவனுடைய ஆவியில நிறைந்து ஜெபித்த அந்த இடத்துல அற்புதங்கள், அடையாளங்கள், எழுப்புதல் வந்த நேரம் வெளியில இருந்தவர்கள் பார்த்தால் இவர் கிறிஸ்தவர். அந்த இடத்துல தான் கிறிஸ்தவர்கள் பேர் வந்தது முதலாவது. அது யாருக்கு வந்ததுன்னு சொல்லல. அவர்கள் கிறிஸ்துவில் நிறைந்திருந்தபடியால் அவர்களுக்கு அந்த பெயர் வந்தது. Why we call Christians? ஏன் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க? அந்த பெயர்லயே இருக்குது கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து பிளஸ் அவர்கள். அப்படியா இருந்தா கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருக்கிறார், அவர்கள் கிறிஸ்துவுடையவர்கள். கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாங்க. Why we call Christians? Christ plus in. What is that? So the Christ in us. Christ in our life. Christ in our life. That's why we call Christians. Not the name is Christians. இன்னைக்கு பேர் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, சண்டை கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்தது? நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோம். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஏன் புது சிருஷ்டியா இருக்கிறான்? அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறது யாரு? அவர் பொருத்தனை செய்ததான அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாசிங்க, சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று பேசுறவர் அல்ல. அவர் சத்திய ஆவியானவர். பேசினார்னா பேசினார். அவர் வந்து சகல சத்தியத்தினாலும் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். இதுதான் நான் முதல் சொன்னேன். ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தா எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவார், காட்டுவார். இன்றைக்கு அந்த காரியம் இல்லாததுனால தான் ஐயோ பிரதர் இந்த காலம் மோசமா இருக்குது, போற போக்க பார்த்தா என்னட்டு வாழுவோமோ தெரியாது, பயம். ஆனா ஆவியானவர் இருக்கும் பொழுது அவர் சொல்லுவார், உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்க போகுது, நீ எதை குறிச்சும் கலங்காத, எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. In English. Howbeit, when he, the Spirit of truth, is come, he will guide you into all the truth, for he shall not speak of himself, but who has the Holy Spirit, when the Holy Spirit comes into your life, he will guide you. What is your life in the future? How is your life in the future? This is how you're going to live with happiness, prosperous, financial, in every category. How is your life? He will guide you. He said, in 10 years, you're going to be bless others. உலகத்து மனுஷனுக்கு அந்த காரியம் இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன திரும்ப ஒரு ரகசியம் இருக்குது. ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் சொல்வார், இன்னும் 10 வருஷத்துல பிரதர் கர்த்தர் உங்களை கொண்டு போய் பல தேசங்களுக்கு பேச போகிறார். உலகத்தில் உள்ள யாராவது ஒரு மனுஷனுக்கு சொல்லலுமா, நீங்க போயிட்டு உலகத்தை எல்லாம் போய் உலகத்தை எல்லாருக்கும் உதவி செய்ய போறீங்கன்னு சொல்லி? அவனுக்கு அந்த அறிவு இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அறிவு இருக்கு. யார் கொடுக்கிறது? ஆவியானவர். ஆமென். 71 சங்கீதம் 17வது வசனம் சொல்லுது, தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். எப்படியா? நீ சிறு வயது முதலே எனக்கு போதித்து வந்தீர். ஆரம்பத்துல தான் சொன்னேன், எழுப்புதல் வாலிபர்கள் பிள்ளைகளுக்கு கூடாக வரப்போகிறது. அதுக்கு திரியை
உயர்த்தி விடுகிறது யாரோட பொறுப்பு? எங்கட பொறுப்பு. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஏன் நாங்க உயர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணி விடணும்? எண்ணெய் வேணுமா இருந்த எண்ணெய் ஊற்றணும், திரிய உயர்த்தி விடணும், அணையாதபடி பார்த்துக்கணும். ஏன் தெரியுமா? இந்த சங்கீதக்காரன் சொல்றான், தேவனே என் சிறு வயது முதல் என்னை நடத்தி வந்தீர், ஆதலால் என்ன செய்வேன்? நீர் என்ன நடத்தி வந்ததுனால இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை read the word. Since my youth, God. Actually, that's not since my youth. Since my childhood. சிறு வயது முதல். That's the original. Since I was small. God, you have taught me, and to this day I declare your marvelous deeds. He taught me how to live a good life. Now I am a grown up. I will tell this gospel to everyone. Everyone should know who is God. This is my life. That's what the psalmist said. He said, he taught me since I was small. From there to now, you're teaching me every single day what is the life, how to live a good life, how to behave, how to pray, how to read the Bible, how to help each other. So you're teaching me every single moment, and now I am teaching what you teach me. Whatever you say, I will say to someone. Amen? தேவன் எங்களுக்கு என்ன செய்ய போகிறார், எதை தரப்போகிறார், எப்படியான வாழ்க்கை வாழ போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியாம இருப்போமா இருந்தா எப்படி தெரியுமா? ஆவிக்குரிய இருள்ல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? ஆவிக்குரிய இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆனா சொந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? ஆவிக்குரிய இருள்ல தடவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு மனுஷனுக்கு கண் தெரியாதவன் எப்படி இருப்பான்? தெரிஞ்ச மாதிரி நேரா போவானா? தடவி தான் போவான். இப்ப அந்த ஸ்டிக் இருக்கு, ஸ்டிக்கால அதையும் தடவி தான் பார்க்கறது என்ன இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? ஆவியானவருடைய இந்த நடத்துதல் இல்லாததுனால தடவி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுவார், ரைட் லெஃப்ட் சொல்லிட்டு அவர் எங்கேயோ போக மாட்டார். அவர் சொல்லுவார், நான் உன்னை கரம் பிடிச்சு கூட்டிட்டு போ, இந்த பக்கம் பா, அந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கு, இந்த பக்கம் பா, நீ அந்த பக்கம் போனா விழுந்துருவ, இந்த பக்கம் பா. ஆமென். 14:26 யோவான் சொல்லுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதுக்குதான் ஆவியானவர் தேவை. ரட்சிக்கப்பட்டா காணாது, ஞானஸ்தானம் எடுத்தா காணாது. ஆனா என்ன இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். அவர் இருந்தாதான் இயேசு எங்களுக்கு எதை போதித்தாரோ கற்பித்தாரோ அது எல்லாவற்றையும் அவர் ஞாபகப்படுத்துவார். இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லி இருக்குப்பார். இப்ப நாங்க பெரிய ஒரு கிரைசிஸ்ல இருக்கிறோம். We are in a big crisis. So this is the last, this is the end of our life. But now the Holy Spirit is guiding you. He said, you remember the word of God is talking about this. He will remind you, guide you, and he said, okay, listen. The word of God's talking about this. You remember? Then we realized, oh yes,
last week Sunday this is the sermon, I remember this word. And you said, okay, when I prayed yesterday, oh yeah, I read this word, I know. If the Holy Spirit is not in your life, this is not going to happen. You know, it's look like a blind man. We have to touch and feel and walk. So, if there is no Holy Spirit, how is our life? Spiritual blindness. The spiritual blindness, you know what happened? We don't know where is the blessing. We don't know where is the goodness. We don't know where is the peace. We don't know where is the salvation. We need to touch and feel. We are in the spiritual blindness. Amen. In Christ plus Holy Spirit, there is a revival. கிறிஸ்து ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது எழுப்புதல் தானா வரும். Amen. Can you read this word? Ephesians chapter 4 verse 11. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாங்க எப்ப பூரண புருஷராகுவோமோ அது வரைக்கும் அவர் எங்களை நடத்திப்பார். எப்ப பூரண புருஷராகுவோம்? நாங்க எப்ப பூரண புருஷராகுவோம்னு எங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அது வரைக்கும் எங்களை நடத்துவார். இல்ல பரலோகம் போகும் வரைக்கும் தான் உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு பூரண புருஷனாகிற தகுதி இல்லைன்னு சொன்னா அது வரைக்கும் நடத்துவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் அளவு நாங்க பூரண புருஷன் சொன்னா அது வரைக்கும் எங்களை நடத்திட்டு இருப்பார். அதுக்கு பிறகு அவர் எங்களை ஆட்டோமேட்டிக்கா நடத்துவார். ஆமென். இப்ப இரண்டாவது காரியம், ஃபர்ஸ்ட், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன இருக்கணும்? ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி இருப்போம்னு சொன்னா, there is a spiritual that's called spiritual blindness. If there is no Holy Spirit, the word is not completed. If anyone who is in Christ, if there is no Holy Spirit, the life is incomplete. And the second point, you are a new creation. நாங்கள் எப்படி இருக்கிறோமா? இப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு லைஃப், இப்ப புது சிருஷ்டி ஆயிட்டோம். அடுத்த லைஃப் எப்படி? அடுத்த லைஃப் இருக்கும். இந்த புது சிருஷ்டிக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த புது சிருஷ்டின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? the birth rights. ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பர்த் சர்டிபிகேட் யாரு கொடுப்பா? கவர்மெண்ட் கொடுக்கும். இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறான், பர்த் சர்டிபிகேட் யாரு கொடுக்க போறது? யாரு கொடுக்க போறது? So a child is born, who's going to give the birth certificate? Hospital, the government. Okay, now someone in Christ, he is born in Christ. Who's going to give the birth certificate? Heaven. இந்த பூலோகத்துல சரீரத்துல பிறக்கிற எங்களுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் கவர்மெண்ட் கொடுக்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கவர்மெண்ட் எங்க இருக்கு? கர்த்தர் சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அங்கிருந்து எங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு அநேக பேர் என்ன தெரியுமா, இந்த ஏசாவை போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இந்த பர்த் ரைட்ஸ் எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க. அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, அண்ணாவுக்காக,
அக்காவுக்காக. ஏன் அண்ணா சொல்லிட்டாரு பிரதர் சர்ச்சுக்கு போகக்கூடாது சொல்லி, அம்மா சொல்லிட்டாங்க பிரதர் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, அடுத்த பக்கம் வந்து இப்ப பெற்றோரோட அடுத்த புலம்பல், இல்ல பிரதர் நான் சர்ச்சுக்கு போனா என் மகனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்குது இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பர்த் சர்டிபிகேட் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பிள்ளைக்கு என்ன திரும்ப செய்யறோம், எங்களுடைய இந்த புத்திர பாகத்தை பிள்ளைக்கு வித்துட்டோம். ஆமென். அம்மாவுக்கு வித்துட்டோம். ஏன் தெரியுமா, அம்மா போகணும்னு சொல்லிட்டாங்க பிரதர். ரோமர் 2:15 சொல்றார், அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறாமல், அம்மா சொன்னா என்ன, ஆட்டுக்குட்டி சொன்னா என்ன, அண்ணா சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறோம். நான் பழைய மனுஷன் இல்லை. நான் பழைய மனுஷனா இருந்தால் நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், அப்படி வாழ்ந்திருப்பேன், அப்படி சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். இந்த புது சிருஷ்டி நான் எங்க யாருக்கு பிறந்தேனோ அவரை போலதான் நான் இருப்பேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை யார மாதிரி இருக்கும்? யார மாதிரி இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சில நேரத்துல வீடுகள் அந்த சந்தேகமும் வரும். சில நேரத்துல அப்படி சந்தேகம் வர நேரம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நன்றி, நான் அவரை போல இல்லை, இவரை போல இல்லை, உங்களை போல இருக்கிறேனே, அதுக்காக நன்றின்னு சொல்றேன். அப்படி குடும்பத்தில் இதுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா இப்படி சொல்லிருக்கு. ஆமென். கன்ஃபார்ம் ஆகுது. பர்த் சர்டிபிகேட் பரலோகத்துல இருந்து வந்திருக்கு. ஆமென். அதான் சொல்றேன், அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் எந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான. நீங்க எத்தனை பேரை கவனிக்கிறீங்களோ தெரியாது. நானும் பர்பஸா ஒன்று ஆயத்தப்படுத்துறதும் இல்லை, தாரதும் அவர் தாரத்தை பேச வேண்டியதான். ஆனா எங்க சுத்தி வந்தாலும் போன கிழமை அதுக்கு முதல் கிழமை உள்ள எல்லா செய்தியிலும் இந்த இங்க ஒரு தொடர்ச்சி இருக்கும். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தை, the birth rights, இதுதான் எங்களுக்கு வேணும். இந்த சர்டிபிகேட் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னா ஸ்கூல் போக முடியாது. சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னா வேலைக்கு போக முடியாது. என்னன்னு சொன்னா எங்களுக்கு பஸ் யாரு தகப்பன் யாரு தாயின்னு தெரியாது. நாங்க எங்க பிறந்தோம், எத்தனையாம் ஆண்டு பிறந்தோம் ஒன்றுமே தெரியாம ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது, எத்தனையாம் ஆண்டு பிறந்தான், எத்தனாம் மாதம் பிறந்தான், எத்தனாம் தேதி பிறந்தான்னு தெரியாது, எங்க பிறந்தான்னு தெரியாது. ஆனா ஒரு மனுஷன் வாழணும். எப்படி இருக்கும்? இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு வைங்க, அவர் எப்ப பிறந்தார் மாதிரி உடனே சொல்லிடுவாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்தது இத்தனை வருஷம், இத்தனை ஆண்டு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அவர் சொல்றாரு, பிரதர் எனக்கு ஞானம் இருக்கு, நாங்க 1980ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு பிறந்தோம். எங்க பிறந்தீங்க? எப்படி பிறந்தீங்க? இப்ப ஞானஸ்தானம் பெற்ற காணாது, ஆவியானவர் எப்ப எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்தார் என்கிற அந்த நாள் ஞாபகம் இருக்கணும். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேற நாள்லயே அவருக்கு வந்துட்டார். இந்த ஆவியானவர் அதுதான் அத்தாட்சி. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றதுனால அல்ல, ஆவியானவர் எப்ப வாராரோ அன்றைக்குதான் நாங்க மறுபடி பிறந்திருக்கிறோம். இயேசுதான் சொன்னார், நான் போய் தேற்றரவாளனை அனுப்பேன், அவர் வந்து உன்னை கையை பிடிச்சு நடக்க பழகுவார்.
அப்பா. அந்த தேவன் உனக்குள்ள வந்து இருந்து இப்ப உன் கையை பிடிச்சு நடக்க பழக்குவார். இப்ப அப்பா நடத்துறாருங்க. விளையாடுற நேரம் விழாம பார்த்துக் கொள்றாரு. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நாங்கள் சறுக்கி விடாதபடி எங்களை பாதுகாக்கிறார். ஓடுற நேரம் விழாதபடி பார்க்கிறார். தேவையான சாப்பாடு தேவையான நேரத்துல தாரார். ஆமென். அவர் எங்களுக்கு இந்த ஹெவன்லி பர்த் ரைட்ஸை கொடுத்திருக்கிறார். இதுதான் இரண்டாவது காரியம். புது சிருஷ்டியா இருக்கிறோம். எப்படி புது சிருஷ்டியா இருக்கிறோம்? நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆவியானவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் நான் கிறிஸ்துவினுடையவன். Now I am a Christian. ஞானஸ்நானம் பெற்றதுனால இல்ல. எதனால? ஞானஸ்நானம் பெற்று ஆவியானவருடைய அபிஷேகம் நிறைந்து. ஆவியானவருடைய ஞானஸ்நானம் பெறாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆவியானவருடைய ஞானஸ்நானத்துல எல்லாரும் முக்கணும். கட்டாயம் மூழ்கி வரணும். ஆவியானவருடைய ஞானஸ்நானத்துல நாங்க மூழ்கி வராட்டி அது எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படிதான். It's a spiritual blindness. ஆமென். ஏன்னா உலகம் சொல்லுது பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது, பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னா வேலை கிடைக்காது, பர்த் சர்டிபிகேட் இல்லை ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நீங்க பரலோகம் போகணுமா இருந்தா அங்கேயும் ஒரு பர்த் சர்டிபிகேட். இப்ப நீங்க அங்க போய் நிக்கிறீங்க, அவர் கேட்கிறார் எங்க உன்ன பர்த் சர்டிபிகேட்னு கேட்கிறார். எந்த பர்த் சர்டிபிகேட்? ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது, நான் ஞானஸ்தானம் எடுத்து அந்த பாஸ்டர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவருக்கு இப்ப நான் அந்த பாஸ்டர் கொடுத்த ஞானஸ்தானத்தை கேட்கல, நான் கொடுத்த ஞானஸ்தானம் எங்கன்னு கேட்பார். நான் கொடுத்த ஞானஸ்தானம் அவருடைய ஞானஸ்தானத்துல அந்த கரு வளர்ந்து 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 இப்ப பெரிய ஆளா போய் அவருக்கு முன்னால ஐயோ ஆண்டவரே உங்களோட புள்ள வந்திருக்கிறோம் பாருங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் எப்ப ஞானஸ்தானம் எடுத்தோம்னு சொல்லி. முழு ஞானஸ்தானம் இல்லை, ஆவி ஞானஸ்தானம். ஆமென். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. Galatians chapter 4 verse 6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆமென். நீங்க அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுறதுக்கு எதை அனுப்பினாராம்? அந்த ஆவியை அனுப்பினார். முதலாவது பாயிண்ட்லயே அந்த ஆவியானவர் தான். இரண்டாவது பாயிண்ட்லயும் நாங்க பர்த் ரைட்ஸ் வாங்குறதுக்கு அந்த ஆவியானவர் தான் வேணும். ஏன்னா அந்த பர்த் சர்டிபிகேட் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். கலாத்தியர் 3வது அதிகாரம். ஏன் இந்த பர்த் ரைட்ஸ் தெரியுமா? இந்த பர்த் ரைட்ஸ் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா ஏசாவை ஏமாத்தி எப்படி யாக்கோபு வாங்கிட்டு போனானோ அது போலவே ஒரு கூட்டம் இருந்து சொல்லுது நாங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி. நாங்கெல்லாம் ஏசாவை போல வெளியில நின்றுட்டு இருக்கிறோம். இப்ப ஏசாவை போல வெளியில நின்று கொண்டிருக்கிற எங்களை பார்த்து தேவன் என்ன தெரியுமா சொல்றார்? உனக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அவனுக்கு மட்டுமா இருக்குது? இல்ல இல்ல, அவனுக்கு they have an equal rights, him and you. It's not only him. Sometimes அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நாங்கள் இழந்துடுறோம். ஐயோ பிரதர், இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் பிரதர், இஸ்ரவேலுக்காக ஜெபிப்போம், அப்பயாவது அங்கிருந்து வாரது கொஞ்சம் வரும். அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு கூட்டம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியா? போன கிழமை பார்த்தோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. English. That the blessing of Abraham might come on the Gentiles. The blessing of Abraham to come where?
Through Jesus Christ. Through Jesus Christ. To whom? The Gentiles. Gentiles. Who's the Gentiles? Us. We are the Gentiles. This blessings of Abraham is not only for the Jews. It's not only for the people of in Israel. Jesus Christ promised, I will give my peace to you. I will send the Holy Spirit. Whoever lead in the Holy Spirit, they all get these blessings from heaven. Whose blessing? God gave it to Abraham. The same blessing. What he promised to Abraham, the same blessing is come to us through Jesus Christ. Whoever receive the Spirit. Amen. அவருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இருக்கு. அவருடைய ஆவியானவர் இல்லாம தான் மூன்றாவது பொறுப்பு. மூன்றாவது காரணம். முதலாவது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஆவியானவரை பெற்றிருக்கிறான். இரண்டாவது காரணம், அவர் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறபடினால் பரலோகத்தினுடைய பர்த் ரைட்ஸை பெற்றிருக்கிறான். இப்ப பர்த் ரைட்ஸை பெற்றவன் எப்படி இருக்கிறான்? அவன் புத்திரனாய் இருக்கிறான். The child of God. You ever see, is anyone call you your, சில நேரம் கேட்பாங்க தெரியுமா, நீங்க எந்த சபையை சேர்ந்தவங்க பிரதர்? பெண்டிகோஸ்டலா, அவங்களா, இவங்களா? In English you are. Sometimes ask, which denomination you are? This is Pentecostal, Catholic, and this and that. You know what you say? We are born again. நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள். அவர்களும் இல்லை, இவர்களும் இல்லை, அவர்களும் இல்லை. ஏன்னா அவங்க இவங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கூட்டத்தோட எங்களை முத்திர குத்திடுவாங்க. ஆனா நாங்க மறுபடி பிறந்துட்டோம்னு சொன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப நாங்க மறுபடி பிறந்துட்டோம்னு சொல்லி பாருங்களேன். அதுக்கு பிறகு எவ்வளவு கேள்வி வருதுன்னு மட்டும் பாருங்க. 1000 கேள்வி கேட்பாங்க. எப்படி நீங்க திரும்ப பிறப்பீங்க? கடைசி என்ன திரும்ப சொல்லுவாங்க? அப்ப திரும்ப நீங்க முதல்ல இருந்து அம்மாட வயிற்றுல போயிருந்து பிறகு நிக்கதேமு வந்து இயேசு இடத்துல வந்து ஜெபிக்கும், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ஆண்டவரே திரும்பவும் முதல்ல இருந்து பிறகு. அவர் சொல்றார், நான் அதை பத்தி சொல்லல, நீ மறுபடி ஆவியினாலே நீ பிறக்காவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. If you are not born again through Jesus Christ in spirit, we are not born again. So this is the, what do you call it? The identity of the Christ is in us. If he is in us, 3 things: the Holy Spirit, the birthright of heaven, and the thirdly, we are his children. Amen. நாங்க அவருடைய பிள்ளைகளா இருந்தா அவர் என்ன திரும்ப பொருத்தனை பண்ணி இருக்கிறார்? பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு கலாத்தியர் 3:14 சொன்னார், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை புறஜாதியாகிய எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் தருவார் தெரியுமா? பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுகிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இல்ல, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஆமென். நீங்களும் யூதர்களைப் போல ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லணுமாய் இருந்தால் கிறிஸ்து இயேசுவினால் அது உண்டாகிறது. யாராவது உங்களை பார்த்து, ஐயோ பிரதர் நீங்கெல்லாம் இப்போ ரட்சிக்கப்பட்டு நீங்கெல்லாம் இப்பதான் கிறிஸ்டியனா இருக்கிறீங்க, எப்போ இந்த கிறிஸ்துவ மதம் தொடங்க? ஐயோ பிரதர், கிறிஸ்துவ மதம் எப்போ தொடங்கினா என்ன, தொடங்காட்டி என்ன, தொடங்காமலே இருந்தா என்ன? ஆனா நாங்க கிறிஸ்தவங்கள மாறிட்டோம். கிறிஸ்து எங்களுக்குள்ள வந்துட்டார். இதுக்கு பிறகு என்ன வேணும்? ஆமென். நாங்க அவருடைய பிள்ளைகள்.
This is the heavenly blessing. You know what is the heavenly blessing? We are the children of God. The Holy Spirit is in us. He leading us, He guiding us. His blessing, the peace, everything is through Him. Amen. எல்லாரும் எழுதிருக்கோம். லூக்கா 24:49 சொல்கிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இயேசு சொல்றார். அவர் இந்த உலகத்துல பூமியில இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், இதோ பிதா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் போய் உங்களுக்கு அனுப்புறேன். அது இதோ வரும். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்க. உன்னதத்தில் இருந்து அந்த பலன் வரணும். ஆவியின் வல்லமையினால. தெரியுமா சிம்சோன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தான்னு சொல்லி? தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கு வரைக்கும் அவன் பெரிய காரியங்களை செய்தான். தேவனுடைய ஆவி அவனிடத்திலிருந்து போன உடனே அவனுடைய லைஃபே போயிட்டு. ஆமென். நாங்க எதை இழந்தாலும் தேவனுடைய ஆவியை இழந்துட்டோம்னு சொன்னா மிகவும் மோசமா இருக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:39 சொல்லுது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய சுகம், பலன், அவரிடத்துல என்ன இருக்குதோ அவரிடத்துல எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாக. அது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆவியானவர் எங்களுக்குள் இருந்தால், அந்த மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம் என்கிற அந்த நிச்சயம் இருந்தால், அந்த பர்த் சர்டிபிகேட் இருந்தால், நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த உறுதி எங்களுக்குள்ள இருந்தால், அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாகாமல் தலையாவாய். இது ஆபிரகாமுக்கு சொன்னார், எங்களுக்கும் அதே தான் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. This has happened when you are in Christ. Then all the blessings. அந்த தலைப்பு எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது. அதுல என்னென்ன இருக்கு கண்டுபிடிக்க பார்ப்போம். தலைப்பு அந்த கிறிஸ்துவுக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு? முதலாவது நீங்கள் கிறிஸ்துவை தேடினால் எல்லாம் தானா வரும். ஆமென். ஹல்லேலூயா. சோதரவா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போவேன், எல்லாம் புதிதாய். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உமக்குள் வாழ்ந்து உமக்குள் செழித்து இருக்க நீர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அவர்களை அழைத்திருக்கிறீர். நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவரப்பா. அவர்களை நீர் நடத்தி செல்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நான் எல்லாருமே கர்த்தருடைய பந்திக்கு நேராக வரப்போகிறோம். நான் எல்லாருமே சற்று நாளுங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உன்னதத்திலிருந்து வருகிறதான இந்த ஆசீர்வாதம், அவர் சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னுடைய இரத்தமுமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணுங்கள். இது பானம் பண்ணும் பொழுது இது ஆசீர்வாதத்தின் புதிய உடன்படிக்கைன்னு சொன்னார். இதுதான் எங்களுக்கு அவர் கொடுத்த பர்த் ரைட்ஸ், அவருடைய ரத்தம். சொன்ன இந்த பிள்ளை இந்த தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்திருந்தா உண்டு தாயை போல, இல்லாட்டி தகப்பனை போல தான் பிள்ளை இருக்கும். இப்ப நாங்க ஆவியில நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இப்ப எங்களுக்குள்ள ஓடுற ரத்தம் எந்த ரத்தம்? எந்த ரத்தம்?
கிறிஸ்துவின் ரத்தம். அப்ப யாரை போல இருக்கணும்? கிறிஸ்துவ போல இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவ போல இருக்கணுமா இருந்தா அவருடைய ரத்தம் எங்களுக்குள்ள இருக்கணும். அவருடைய அந்த ஜீன்ஸ் ஓடணும். அந்த ஜீன்ல இருக்கிறதுல என்ன தெரியுமா? only the goodness, peace, blessing, happiness, salvation, இதெல்லாம் தான் அவருடைய ரத்தத்தில். ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்றார். இது உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கிற எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய பாத்திரத்தில் நாங்கள் பங்கு கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், அவர் என்றும் என்னோடு ஜீவிக்கிறார். காரணம், நான் அவருக்கு பிள்ளையாக வாழும்படியாக அந்த அத்தாட்சியை எனக்கு கொடுத்திருக்கிறார். He gave his birthrights to us. That birthrights is connecting him and us through his blood. The blood of Jesus is the connection between us and God. If he didn't crucify, we don't have this salvation. We don't have this hope. This hope is connect God and us. இந்த இரத்தமானது தேவனையும் எங்களையும் இணைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருமே இதில் பங்கு கொள்ள போகிறோம். அப்பதையும் நாங்கள் ரசத்தையும் எங்களுடைய கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். Let's come on. Take this blood. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம், எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாக நாங்கள் இதை செய்கிறோம். கர்த்தாவே, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம்
நீர் இந்த உலகத்திலே மறுபடியும் வந்து நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ராஜ்யத்திலே மறுபடியும் ஒன்றாய் உம்மோடு கூட நாங்கள் பங்கு கொள்ளும் வரையிலும் இதை நினைவு கூறும்படியாக இதை செய்கிறோம் அப்பா. இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கணும். இதை பரிசுத்தப்படுத்துங்க. உட்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதம், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம், நீர் சீயோனில் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, அவருடைய வாழ்க்கையிலே நீர் சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. அவர் அன்று காற்று கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பெற்று, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனமாய் நாங்கள் அவருடைய அப்பத்திலே நாங்கள் பானம் பண்ணுவோம், இது பங்கு கொள்வோம், நாங்கள் அவருடைய மரணத்தை சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் எனக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரம், இதுல எனக்கு ஜெயம் இருக்கிறது. எல்லாருமாய் ஒரு மனமாய் நாங்கள் பங்கு கொள்வோம். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். இதுல பானம் பண்ணும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இது அவர் எங்களுக்காக கொடுத்ததான புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. We are his children of God. நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு மனமாய் நீ எனக்காக சிந்தினுடைய இரத்தத்துக்காக நன்றி என்று சொல்லினார். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த விலை மதிப்பில்லாத இந்த ஒப்பற்ற இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இந்த ஆசீர்வாதமானது எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், தலைமுறை தலைமுறையாய் கடந்து செல்லுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உன்னதத்திலிருந்து வந்ததான இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் அமர்ந்து கொள்வோம். அறிவித்தல் வளமை போல காரியங்கள் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் விசேஷமான ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. ஜூலை இந்த மாதம் 26ஆம் தேதி இந்த இடத்துல மாலை 5 மணிக்கு நான் 3 மணிக்கு போட்டேன். 3 மணிக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கிறதால 5 மணிக்கு இந்த இடத்துல நடக்கும். மறக்காம தயவு செய்து எல்லாரும் வந்துருங்க. 26ஆம் தேதி இந்த மாதம் ஜூலை 26 சனிக்கிழமை 5 மணிக்கு all the kids, all the youths too, all the youths, no escape. ஆமென். எல்லா பெரியவங்களும் வராதவங்களையும் கூட்டிட்டு வாங்க. மற்றவர்களையும் வேற சபைக்கு போறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களையும் கூட்டிட்டு வாங்க. ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அவர் என்ன சொல்றது, நான் ஏற்கனவே தலைப்பையும் சொல்லியிருந்தேன், லீடர்ஷிப்பை குறித்து அவர் பேச போகிறார். இன்றைக்கு சபைகள்ல அது முக்கியமான ஒரு காரியம். எப்படி ஒரு தலைமைத்துவத்தோடு English and Tamil, both language. Okay, don't forget. மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, முடிஞ்ச அளவில் நீங்க மற்ற சபையில் உள்ளவங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு, என்ன சொன்னா, சரியான தலைமைத்துவத்தில் நடந்தாதான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை செய்ய முடியும். ஆமென். இல்லாட்டி என்ன சொல்லுவோம் தெரியுமா, நானா பெரியாள் நீங்களா பெரியாள்னு சொல்லி அடிச்சு கொள்ள வேண்டியதுதான். அவர் வந்துட்டு போயிடுவார். ஆமென். அடுத்தது சர்ச் கேம்ப் ஆகஸ்ட் 22, 23, 24 மறந்துடாதீங்க கிட்ஸ். ஆகஸ்ட் 22, 23, 22ஆம் தேதி பின்னேரம், 23ஆம் தேதி, 24ஆம் தேதி லீவு நாள், ஸ்கூல் லீவு.
வெக்கேஷன் எல்லாம் எப்படி தெரியுமா? வெக்கேஷன் இதுக்காக தான் சொல்றது. வெக்கேஷன்லாம் நேரத்துக்கு எடுத்துடக்கூடாது. இந்த நேரம் வச்சிருந்து கடைசி நேரம் சர்ச் கேம்புக்காக ஒரு 2 நாள் ஒதுக்கிறோம். ஆமென். வெக்கேஷன் முடிஞ்ச அளவு லீவ் எடுத்து மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. இந்த காரியங்களையும் மற்றவர்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுத்துங்க. குடும்பமாய், அதுக்குதான் ஃபேமிலி கேம்ப், குடும்பமாய் அந்த இடத்துல இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதுதான் முக்கியம். நடக்க போகிற இந்த காரியங்களை கர்த்தர் சரியான விதத்தில் செய்யவும், இந்த ஊழியங்களை இன்னும் வளர்ச்சி அடைய கர்த்தர் கொண்டு செல்லவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யணும் சொல்லி நாங்கள் எல்லாருமா எழுந்திருந்து கர்த்தரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தருக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறவர்கள், அவருக்காக கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். இந்த இடத்துல இந்த பாக்ஸ் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் செல்லுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி நீ அவர்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், அவர்கள் போகிற இடங்களிலே, இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் உம்முடைய பிரகாசம் அவர்களுக்குள் இருந்து வீச கர்த்தர் கிருபை செய்வீராக. கிறிஸ்து இவர்களுக்குள் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீர் உம்முடைய ஆவியானவருடைய செயல்களை நீர் தட்டி எரியும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவருடைய செயல்பாடுகள் அதிகமாய் கிரியை செய்ய நீர் உதவி செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நடக்க இருக்கிறதா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. நல்ல காலநிலைகளை தந்துடுங்க. பிள்ளைகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்துடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.